இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் கற்பனைகளுக்கும் நியாயங்களுக்கும் கட்டளைகளுக்கும் செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். கற்பனை என்ன சொல்லுகிறது என்றால், முந்தின வசனங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து பிரதான கற்பனை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிவிட்டு, அப்படியே காண்கிற சகோதரனிடத்திலும் நீ அன்பாயிரு என்று சொன்னார். அன்பு ஒருவருக்கும் தீமை செய்யாது என்று வசனம் சொல்லுகிறது. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவன் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கின்ற அந்த அன்பினாலே நீங்கள் நிறைந்திருக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்கள் செயல்படுகின்ற பொழுது, கர்த்தருடைய கற்பனையின்படி நீங்கள் நடக்கின்ற பொழுது, ஆண்டவர் உன்னை நன்றாயிருக்க பண்ணுவார், உன்னை மிகவும் விருத்தி அடைய பண்ணுவார் என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் நீ அவைகளை குறித்தே பேச வேண்டும். வழியில் நடக்கின்ற போதும், படுத்துக் கொள்ளுகின்ற பொழுதும், எழுந்து கொள்ளுகிற போதும் நீ அவைகளை குறித்து பேச வேண்டும். இன்னும் கற்பனை வார்த்தை சொல்கிறது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதி கொள்வாயாக என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய கற்பனையை நாம் கண்கூடாய் பார்க்கிற விதத்திலும் அதை வாசித்து செயல்படுகின்ற அனுபவத்திலும் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, அவர் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு ஒப்பான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய். அது மாத்திரமல்ல, வசதியான பட்டணங்களிலே நீ வாசம் பண்ணுவாய். உன் வீடு நல்ல வஸ்துக்களினால் நிரம்பி இருக்கும். உனக்கு திராட்சை தோட்டம் உண்டாகும். ஒலிவ தோப்புகள் உனக்கு கொடுக்கப்படும். நீ சாப்பிட்டு திருப்தி ஆவாய் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்களின்படி நடந்து நாம் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை நமதாக்கி கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவர் இந்த பூமியிலே காணப்படுகின்ற பாலும் தேனும் ஓடுகின்ற ஒப்பான ஆசீர்வாதத்தோடு கூட பரமக்கானானுக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு பெரிய கிருபையை நமக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை, குறிப்பாக கற்பனைகளை, நியாயங்களை கை கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களை தெரிந்து அழைத்திருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அவைகளின்படி செயல்படுகின்ற பொழுது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமீன், ஆமீன்.